போலவும் இருப்பார். எப்படின்னா துணி துவைக்க வண்ணார் சொல்ற பத்தியா ஒரு வசனத்தை சொல்லி அவர் சொல்றாரு, இந்த குடும்பத்துல ஒரு வார்த்தை பேசுறாரு வந்துன்னு சொன்னா, துணி துவைக்கிற வண்ணானை போல அடிச்சு வெளுப்பாரோம். என்ன அந்த நாள் நெருங்கி வந்து விடுது. அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், நாம் உணர்த்து கொள்ளப்படணும், புரிந்து கொள்ளப்படணும். நாம் சம்பாதிக்கிறக்கா நமக்கு பணம் தான், பணம் என்னைக்குமே முக்கியம் தான், பணம் இல்லைன்னு யாரும் சொல்லவில்லை. ஆனா முதல் எடுத்து அதுக்கு கொடுக்க கூடாது, வாழ்க்கையே அது மேல சாய்ச்சிட கூடாது, பொழப்பே அது மாதிரி விட்டுட்டு குடும்பம் குடும்பம் குடும்பம்னு வாழ்ந்து கொண்டிருந்தா குடும்பம் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும். ஏனென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நம் ஜனங்களுக்காக நாம் ஜபம் அதிகமாக எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவும் நமக்கு அனுகூலமாக இருக்கும். நாம் அதை தொடர்ந்து கடைபிடிக்க நாம் ஆயத்தமாய்ப்படுவோம்.